ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 7/8/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. பிற்பகல் 1:56 பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் கிருத்திகை. மாலை 4:51 பின்பு ரோகிணி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:15 10 மணி 15 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானம் கிடைக்கும். சஞ்சலமில்லாத சந்தோஷங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமும் ஒற்றுமையும் தாண்டவமாடும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறைக்க வேண்டிய விடயங்களை குறைத்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பாண்டு ரங்கர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். ஜென்ம ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால அச்சம் இல்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக உச்சம் என்ற அமைப்பை தொட முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னை விடவும் தாழ்ந்தவர் உண்டு என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ ரேணுகாம்பாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரும். ஜென்ம ராசியிலேயே பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில், அதாவது அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்கள் சேரும். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் விலகும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வையோடு உழைக்கவும் நேர்மையோடு வாழவும் பழகி கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தூண்டி கருப்பர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் சேரும். தேவையான பொருள் கிடைக்கக்கூடிய, தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பூஜை பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்ததற்கெல்லாம் பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அரகண்டநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும். பொதுவாகவே மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய, அரசாங்க வகையில் ஆதாயங்கள் அனுகூலங்கள் மிகுதியாகக்கூடிய, தேவையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு காட்டாவிட்டால் எளியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தாலபுரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று சிந்தனைகளால் ஏற்றங்கள் உருவாகும். பொதுவாகவே மனோகாரகன் சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறதால ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய, அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் செல்வாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப விரயம் அதிகரிக்கும், தர்ம சிந்தனைகள் மேலோங்கும். பேக்கரி சம்மந்தப்பட்ட, அதாவது பப்ஸு, சமோசா, டீ, காபி சம்மந்தப்பட்ட பேக்கரி தொழிலில் உள்ளவர்களுக்கு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியை கண்டு துவளாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் வாழ பழகுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மகா காளேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். ஆட்டோ சம்பந்தப்பட்ட டிரைவர், அதாவது ஆட்டோ டிரைவர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சஞ்சலம் இல்லாத, சண்டை போடாத சவாரி கிடைக்கும். சொந்தமாக ஆட்டோ வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சக்தி விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பிதாவளி உறவுகளால் பெருமைகள் சேரும். பொதுவாகவே ராசி அதிபதி குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால சாதாரண நிலையில் உள்ளவர்களுக்கு கூட அசாதாரணமான முன்னேற்றம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லைகளில் நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரிந்தே கெடுக்கும் பகையை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் விட்டேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய சூழல் உருவாகும். கணினி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாமல் கெடுக்கும் உறவுகளை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் யோக சனீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் தகுதிகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அல்லது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழல்கள் அப்பட்டமாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்தியே இல்லாத மனிதர்களும் வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சந்திர மௌலீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். பொறுமை என்ற 3 எழுத்தை கடைப்பிடித்து பெருமை என்ற 3 எழுத்தை கைப்பிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. சிக்கனத்தையும் சேமிப்பையும் கடைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மானுட தர்மத்தை மதித்து செயல்படக்கூடிய நீங்கள் அபிராமேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.